வாக்கு சதவீதம் எப்ப உயரும்னா, நடுநிலைவாதிகளை ஈர்க்கணும். நீங்க சில தொகுதிகள்ல டிவிகே பணம் குடுக்காத தொகுதிகள்ல ஓட்டு சதவீதம் கூடுது. திமுக பணம் கொடுத்த தொகுதிகள்ல, அதிமுக குடுக்க தவறுன தொகுதிகள்லயும் கூடுது. நீங்க அந்த அனலைஸ் அதுல பண்ணி பார்த்தீங்கன்னா, 3 பேரும் பணம் குடுக்குறப்ப மக்கள் நம்பிக்கை இழக்கிறாங்கங்கிற இடம். யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆகப்போகுது? எல்லாரும் ஒரே மாரி தானே இருக்காங்க. அதுல என்ன மாற்றம் வரப்போகுது? அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க திருநெல்வேலிலாம் குறைஞ்சக்கூடிய காரணம் அதுதான் நான் பார்க்கிறேன். சிவகங்கை இன்னொன்று. சீமான் களத்துல இருக்காரு. முக்கியமான வேட்பாளர் காரைக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீமான்லாம் நிக்கிறார். சீமான் போன்ற பெரிய வேட்பாளர்கள் களத்துல இருக்காங்க. அங்க தாவேகா சார்புல பிரபு போன்றவர் நிக்கிறாங்க. அமமுக நிக்குது. தேர்வகை பாண்டி நிக்கிறார். மாங்குடியும் வலுவான வேட்பாளர். மக்கள் சில நேரங்கள்ல குழப்ப நிலைக்கு போயிடுறாங்க. யாருக்கு ஓட்டு போட? எல்லாருமே ஓரளவு வலுவான வேட்பாளர்களா இருக்காங்க. நம்ம போட்டு என்ன முடிவு வரப்போகுது? அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க ஒரு தொகுதியில ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருந்தாருன்னா, அவருக்கு ஓட்டு போடணும்னு சூழல் வரலாம். சோசியல் மீடியா வழியா பிரபு பிரபலமாகுறாரு. மக்கள்ட்ட கருத்தியல் ரீதியா சீமான் பிரபலமாகுறாரு. அமமுக, அதிமுக ஜாதி பலத்தால, கூட்டணி பலத்தால தேர்வகை பாண்டி பிரசித்தியா இருக்காரு. மாங்குடி தொன்று தொட்ட அந்த தொகுதியில ஜெயிக்கிற அடிப்படையில காங்கிரஸ் உருவாயிருக்கு. அப்ப மக்களுக்கு நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள், ஸ்டார் வேட்பாளர்களா இருக்கிறப்பயும் ஒரு குழப்பம் தேக்கம் வருது. அப்ப யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆகப்போகுது? யாருக்கு போய் போடுறது? அப்படின்னு தோணுது. பணம் ஆதிக்கம் செலுத்துது. எல்லாமுடைய தாக்கமா தான் இருக்குன்னு நான் பார்க்கிறேன்.